அங்க யாரெல்லாம் ஸ்கிரிப்டடா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவன்ட்ட பிளான் இருக்கு. இவன் பிளான் எக்ஸிக்யூட் பண்றான். அப்டின்னா யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அ நான் வந்து இத வந்து இப்படி சொல்றேன். ஆ. ரஞ்சித் சார் கிட்ட பிளான் இருக்கு. கப்பு முக்கியம் இல்ல, விக்டரி முக்கியம் இல்ல. ஆனா அவர் பிளான் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. அவர் எதுக்கு ஓகே. வந்தார்? அவருக்கு ஒரு டிஃபேம் ஆன ஒரு படம். ஆ. அந்த இமேஜ் ஓகே. அத கரெக்ட்டா கிளியர் பண்ண வந்தார். அந்த வேலை தெளிவா நடக்குது. அவரு அந்த ஓகே. நேம அழகா ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது நீங்க அட்லீஸ்ட் நீங்க அவரோட மாஸ்க்க கிழிச்சு கொண்டு வருவீங்களா? அவரோட ட்ரூ கலர நான் காட்டுவீங்களா? நான் தான் சொல்றேனே. நான் அதாவது வெளியில வந்து மக்கள பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன் ஸ்டேஜ்லயே நான் அத சொன்னேன். ஓகே. 106 நாள் நடிக்க முடியாததுனால தான் நானே இங்க வந்துட்டேன் அப்படின்றது. ஆமாமாமா. நீங்க நடிக்கிறீங்க அப்படின்றத அவருக்கு ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான். அதுக்கு என்ன ஆ. பண்ணணும்னா, ஆ. ரஞ்சித் சார கவுண்டம்பாளையம் ரஞ்சித்தா மாத்தணும். அத நான் ஆ. அத அங்க போய் தான் மாத்தணும். அத அங்க போயி இனி வந்து ரஞ்சித் சார் கிட்ட கேம் விளையாடணும்னா, ரஞ்சித் சாருக்கு கோவம் வரும்னு காமிக்கணும். ம், 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 ரஞ்சித் ம், சார் ம். கோவம் வரும்னு காமிச்சாலே ரஞ்சித் சாரோட கேம் வெளில வந்துரும். ஆமா. கரெக்ட், ம். கரெக்ட். அது அத உண்ம. அத கிராக் அதுதான் பண்ணும். இருக்கிறீங்க. அத அத வந்து புரியுது. அத வந்து இப்போ இப்ப இங்க இருக்கிற யாருமே போய் அத பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சார் இது இவங்களுக்கு யாருக்குமே கேமே புரியல சார் பேசிக்கலி. கேம் புரியல. அது 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 என்னன்னா, அவங்களுக்கு யாருமே இவங்க கிராக்கும் பண்ணல. அத தாண்டி வீக்கெண்ட் இருக்குல்ல. ம். வீக்கெண்ட் எபிசோடு இதுவரைக்கும் இவ்வளவு வொர்ஸ்ட் நான் பார்த்ததே இல்ல. ஆ பிகாஸ் அது சிம்பிளி சார் நாங்க கமல் சாரோட ஒரு சீசன்ல இருந்திருக்கோம். ம். நீங்க எங்களோட எபிசோடு பார்த்தீங்கன்னா, ஓ இந்த டாஸ்க்ல ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படின்னு ரொம்ப அதாவது டாஸ்க்க பத்தியே பேசிட்டு அப்படி போமாட்டாங்க. ம். ஓகேங்களா? அத தாண்டி கேரக்டர் பிரேக் பிரேக் பண்ணிட்டே இருப்பாங்க. ம். ஓகே. நீங்க இந்த வீட்ல யாரெல்லாம் மேனிபுலேட் பண்றா அதாவது டோட்டலா வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தர் ஈச் பிளேயர்ஸ்குள்ளயே. ம். அதனால எங்க சீசன் அப்படி போயிட்டு இருந்துச்சு. இங்க எப்படின்னா, நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லுன்னு ஒரு செக்மெண்ட் முடிஞ்சுச்சு. ம். அப்புறமேட்டுக்கு நீ சொல்லு, நீ சொல்லு இந்த சைடுல ஒரு செக்மெண்ட் முடிஞ்சுச்சு. இப்படியே ஒரு வீக்கெண்ட் போறது தான் இப்பதான் தலைவர பார்க்கிறேன். அ அதுவும் நேத்துலாம் வந்து அந்த ரீகேப் வீக்கெண்ட ரீகேப் அதாவது இந்த வாரத்துல என்னெல்லாம் ரீகேப் வீக்கெண்ட நேத்து தான் பார்த்தேன். ஃபுல்லாவே. அது ஒரு காமெடி. அத தாண்டி இன்னொன்னு நான் சொல்றேன். நீங்க உள்ள போறதா இருந்தா நான் சொல்லுவேன். முத்து கேம் 2 வாரமா அவுட் தலைவரே. ம். 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 முத்து டவுன் ஆயிட்டாப்டி. ம். முத்து வந்து நீங்க ஒண்ணும் இல்ல. 2டே 2 மேட்டர். ஓகே. அவன் கண்ணியம் பத்தி பேசினார்ல. ம். இந்த பசங்களுக்கு அந்த ஒரு வச்சு நீங்க கரெக்ட்டா அப்படி சுண்டி விட்டீங்கனாலே, ம். அவன் முடிஞ்சான். இல்ல முத்து எனக்கு முடிஞ்சிருவான். ஆக்சுவலா படுத்துருவான் அப்படியே சைடுல போயிட்டு. இல்ல ஆக்சுவலா அவன் விஷ்ணு நான் எனக்கு வந்து முத்துவோட எப்படி ஆடணுன்ற ஒரு பிளான்னா, அவனோட ம். வீக்னஸ் எல்லாம் வெளியில பார்த்துட்ட ஒரு டிசைரபிள் அட்வான்டேஜ் வச்சு அப்படி எனக்கு விளையாட தோணல. அவன்கிட்ட ஒரு ஓகே. ஸ்கில் இருக்குல்ல. அந்த ஆ, ஸ்கில்லயே ஆ. அவன திருப்பி அடிக்கணும்ன்றது தான் எனக்கு தாட். நீ ஒண்ணு ஆடுறல்ல அந்த ம், கேம். ம், ம். அது ம், அதோட ம். பிசிக்கல் எனக்கு ஆடுறதுக்கு அவன கம்பீட் பண்ற அளவுக்கு எனக்கு எனக்கு என் பாடி கெப்பாசிட்டி இல்ல, இல்ல. இல்ல. நீங்க ஆனா நீங்க நீ ஓகே. நீ ஒரு மென்டல் இல்ல கேம் நான் ஆடுறல்ல. ஆமா. அந்த இல்லையே மென்டல் கேம வந்து ஆடலையே. அதாவது எனக்கு என்ன நான் முத்துவ பார்க்கிறேன். பிகாஸ் எங்க இதுல வந்து எப்படின்னா, பயங்கரமா மைண்ட் கேம் ஆடுவாங்க. எப்படின்னா ஒருத்தர் தப்பு பண்ண விட்டுட்டு, ம். நான் போன வாட்டி முத்து ரோஸ்ட் வாங்குனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் நடந்துச்சுல போன வாரம். ம். போன வாரம் வந்து நெறைய நடந்துச்சு. ஓகேங்களா? லைக் பார்த்தா அருண் நெறைய தப்புகள் பண்ணாரு. எதையுமே கலெக்டிவா முத்து கலெக்ட்டே பண்ணல. எந்த பாயிண்ட்ஸுமே கலெக்ட் பண்ணல. ஆனா முத்து நெறைய பேர வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கலாம். இந்த வீக்ல. ஓகேங்களா? நான் என்ன நெனச்சேன், ஓகே ஸ்லோ டவுன் பண்றான். முத்து ஸ்லோ டவுன் பண்றதுக்கு காரணம், ஓகே எல்லாரையுமே எங்கேயோ பிரேக் டவுன் பண்ண போறான். எல்லாரையுமே வந்து அந்த ட்ரூ ஃபேஸஸ் எப்படின்னா, அப்பதான் அருண் வெளில வந்தாரு. அருணோட ட்ரூ ஃபேஸ் வந்துச்சு. அருண் பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்றது. ஓகேங்களா? இது எல்லாமே எங்க சீசன்ல நடக்கும். விஷ்ணு, அதுல எல்லாத்தையும் பயங்கரமா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு விஷ்ணு. ம், நீங்க ம், ம், ம். ஜெண்டர் பேஸ்ட் கேம் விளையாடல. பிக் ம், பாஸ் ம், ஹவுஸ் ஸ்மால் ஹவுஸ் நாங்க ஆடுற கேம் வந்து ஜெண்டர் பேஸ்ட் ம். கேம். இதுல வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மோடு வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அதாவது ம். தன் அணிய கெடுத்து விட்டுருன்றது வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே ஆன்ல தான் இருக்கு. இப்ப நான் ஓகே. போம்போது என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு முத்து வேணும். ஏன்னா அணியா இந்த கேம ஜெயிக்கணும்னா, நான் முத்து இல்லாம அவ்வளோ ஈஸியா அங்க ஏன் முத்துவ அந்த டீம் வந்து வச்சிருக்காங்க? ஏன் முத்துவ இன்னும் காலி பண்ணி அனுப்பலன்னா, இந்த டீமே முன்னோக்கி போகணும்னா முத்து அவங்களுக்கு இல்ல வேணும். தலைவரே, நீங்க நான் வந்து இதுதான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பேசிக்கலி இவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியல. அதாவது டீம் ஓகே. டீம்ல என்ன கான்ட்ரிபியூட் ஆவுது. ஓகேங்களா? இப்ப அந்த டீமா கான்ட்ரிபியூட் ஸ்ட்ராங் டீம். ஒரு கான்ட்ரிபியூஷனும் ஆவலயே. இங்க அததான் தோத்துட்டு தான் சொல்றேன். இருக்காங்க. கான்ட்ரிபியூட் அ, பண்ணாததுனால, அந்த அ. பண்ணாததுக்கு காரணத்த ரொம்ப பச்சையா
வேற மாதிரி போய் உள்ள உடைக்கிறது தான். இப்ப முத்து வந்து ஒரு சூப்பர் பாண்டிங்க வேணும்னே தீபக் கூட கிரியேட் பண்ணி வைக்கிறான். வேணும்னே ஒரு இப்ப இவங்க எல்லாம் பின்னாடி பேசுறாங்கன்னு முத்துக்கு தெரியாதா? ஆனா தெரிஞ்சும் இந்த டீமோட தான் டிராவல் ஆகணும். ஜெஃப்ரி வந்து 2 நாள் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்றான். எனக்கு ஆப்போசிட் அணில ஆடுறது கூட ஈஸி, என் அணில ஆடுறது தான் கஷ்டம், ஏன்னா திருப்பி கேள்வி கேட்க முடியாது என்னால அப்படின்னு. இத வந்து நம்ம பேசிடலாம். பட் செல்ஃப் கிராக் வந்து அவ்வளவு ஈஸியா கிராக் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா நாளைக்கு நீ ஏதாவது ஒண்ணு வைக்கிறதா இருந்தா திருப்பி ஓட் போலிங்ன்ற பேர்ல கழட்டி விட்டுறாங்க. அது ஒர்க் அவுட்டே ஆக நீங்க மாட்டேங்குது. அங்கதான் இங்க உங்களுக்கு அதுதான் நீங்க ஷோ பாத்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்ல. இங்க நீங்க வந்து கார்னர் பண்றதுக்கு நீங்களே ஒரு வே உருவாக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன். ஓட் பேட்டர்ன் எல்லாமே நடக்குது கரெக்டா. அங்க ஓட்ட விடுங்க. அங்க கார்னர் பண்ணவர் தான் இன்னைக்கு தெரியும் ராணவ். தெரியும். அதாவது நான் என்ன இன்னைக்கு சொல்றேன்னா, ராணவ் அந்த ஓட் அதுதான் மேட்டர். பேட்டர்ன் அதே பண்ண கான்செப்ட்ல தான் சவுண்டுமே நான் வந்தது. நான் சொல்றது ஓகேங்களா? என்னன்னா, அந்த ஓட் பேட்டர்ன் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே பப்ளிக் கையில தான் இருக்கு. நான் சொல்றது ஒரு கேமை விளையாடுறதுக்கு முனைப்போட முன்னாடி போகணும்னா, இவங்க இப்போ ஒரு என்எஃப்பி பாஸ் எடுத்துக்கிட்டாலோ இல்ல எதா இருந்தாலும் எண்டுல மக்களை நம்பினா போதும்னு நினைச்சு ஆடினோம்னா எதை பத்தியுமே யோசிக்க தேவையில்ல. நம்ம வந்து பேசலாம். அப்படிதான் நான் ஆடினேன். மக்களை நம்பி ஆடலான்னு. இங்க நீங்க வந்து ஒண்ணே ஒண்ணுதான் இவங்களுக்கு அந்த பாஸ் இருக்குல்ல, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதுவே எதுக்கு குடுக்கணும்னு தெரியல. நான் நான் என்ன அததான் சொல்றேன், கேட்டுட்டு இருக்கேன். ஒருத்தன் அதை போயிட எதுக்கு போறான். வாரம் பூரா ஒருத்தன் கொடுத்துக்கிட்டு போயிட இருக்கீங்க? போறான்னா இல்ல போக போறான்னா நான் என்ன சொல்றேன்னா குடுக்கும்போது இவரு நான் வச்சுக்கிறேன். ஓகேயா? இவனை நான் காப்பாத்தணும்னு எனக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா இவன் இந்த வாட்டி காப்பாத்தினா கூட அடுத்தவன் போயிடுவான். ஓகே. அவன காப்பாத்த தேவையில்ல. சோ அதுக்கேத்த மாதிரி நாமினேட் பண்ணி அடிச்சு காலி பண்ணணும். ஓகேங்களா? அது ஓப்பனாவே சொல்லி இல்ல உடைச்சிடணும். அதத்தான் சொல்றேன். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ சேஃபா விளையாடுற சேஃப் கேம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபா விளையாடணும்னு அவங்களே கையில கொடுத்துட்டாங்க. அத அத வாரம் வாரம் அதை வச்சுட்டு ரொம்ப சேஃபா கேப்டன்ஷிப்பும் என்எஃபியும் ஒழுங்கா விளையாண்டுட்டு இருக்காங்க. சேஃபா. பயங்கர டிராமாவா இருக்கு ஜி. அது எல்லாருமே வந்து இன்னும் அப்படியே இருக்கானுங்க சேஃபாவே. சரி, எனக்கு ஒரு கேள்வி. எனக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க. உங்ககிட்ட. இது வந்து ஆக்சுவலா நான் நேத்து கால் பண்ணியே கேட்கணும்னு நினைச்ச மேட்டர் தான். வீடியோ பார்த்த உடனே இது மாயா போட்டிருக்கிற வீடியோ தங்களுக்காகவா? மாயா இல்ல நான் எதுக்கு கேட்டேன்னா அது சடனா சம்பந்தமே இல்லாம ஸ்ப்ரெட் லவ்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்னு போட்டு சீசன் 8 நியாயத்தையும் நீதியும் நேர்மையும் தட்டிக்கிட்டு இருக்காங்க. தலைவரே, மாயா வந்து நான் நினைச்ச படத்துல இங்க பிஸியா இருப்பாங்கன்னு. ஆனா இவங்க ரொம்ப பிஸியா இருக்கான்னு இப்பதான் புரிஞ்சுச்சு பிக் பாஸ் ரிவ்யூல. சோ நல்லதுதான். அவங்க வந்து எல்லாரையுமே ப்ரொஜெக்ட் பண்ணி யார் யார் ஜெயிக்கணும், யார் யாரு அவங்க என்ன கோடு கிழிச்சாலுமே யான் வின் பண்றான், அவன் தான் வின் பண்ண போறான். இந்த சீசன்ல என்னன்னா ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப எங்க சீசன்ல போனாங்க. ஓகே, யாருக்கு என்ன கிடைச்சிச்சு? ஓகேங்களா? அப்படின்றத பாக்கணும். ஓகேங்களா? அர்ச்சனாக்கு 50 லட்சம் கிடைச்சிச்சு, டைட்டில் கிடைச்சிச்சு. அந்த மாதிரிதான். எண்ணம் போல் வாழ்க்கை. ஓகேங்களா? அவங்க ஒண்ணு நினைச்சிட்டு ஒண்ணு பண்றாங்க. பண்ணட்டும், நல்லதுதான். அது சில பேருக்கு நல்லதாவே முடிஞ்சிரும். அதுதான். சோ அதனால சில பேர் வந்து மூவி ஒன்னு கமிட் ஆயிருக்காங்க ப்ரோ அர்ச்சனா. யாரு அர்ச்சனா கமிட் ஆயிடுவாங்க. இவங்க தெரியல. அதுக்கு பிபி ரிவ்யூ தானே பண்றாங்க. அதுக்கு சொன்னேன். இவங்க சடனா ரிவ்யூக்கு வந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல அது இங்க நல்ல ரிவ்யூக்கு கொஞ்சம் காசு வருது இல்ல. சோ அதனால சரி நம்ம ரிவ்யூக்கே போயிடலாம்னு வந்திருக்கலாம். ஓ, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. பாத்துருப்பாங்க. சரி ஓகே, இதுவே நல்ல பிசினஸா இருக்கு, இது பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு. சில ஃப்ரீ ப்ரொமோஷன் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். அது வேணும். ஏன்னா நம்மள பத்தி 4 பேர் பேசணும் தானே. அதுதானே நம்ம இங்க இருக்கோம். நம்ம எதுக்கு இருக்கோம்? ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறதே நம்மள பத்தி பேசணும். அது நல்லதோ கெட்டதோ இவங்க பேசணும். பேசட்டும். அது அவங்க அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்காக இன்னும் 4-5 ரிவ்யூ பண்ணாலுமே நம்மளுக்கு ஹாப்பி தான். ரைட்டு. அது நான் ஃப்ரீயா எடுத்துப்பேன். தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்பேன். ஏன்னா நம்மளுக்கு அது எங்கேயாவது நம்மளுக்கு பூஸ்ட் அப் ஆயிடும். அதனால ஓகே, பாசிட்டிவ். அண்ட் விஷ்ணு, நீங்க ரவி சார்ட்ட கேட்டீங்கல்ல, உள்ள போய் எல்லாத்தையுமே யாரை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க, என்ன நடக்கிறதெல்லாம் சொல்லுவீங்கன்னு. லாஸ்ட் இவர் வெளில வரும்போது நம்ம விஜேஎஸ்ஏ கேட்டிருப்பாரு, என்னோட ரிவ்யூ பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, ஐ மீன் நான் ஹோஸ்ட் பண்றத பத்தின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. எனக்கு இப்ப என்ன கேள்வினா, நம்ம ரவி சார் உள்ள போனால் இன்கேஸ் விஜேஎஸ் ஹோஸ்ட பத்தி மக்கள் நினைக்கிறத பத்தி உண்மையாலுமே நீங்க பேசுவீங்களா? ரவி சார் கேளுங்க. ஐயா கேள்வி முடிச்சிட்டீங்கயா? இல்ல நீங்க கேட்டுருச்சு. ஆனா கேட்காம இருந்திருக்க கூடாதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
ஆக்சுவலா ஆக்சுவலா என்னன்னா நான் உங்களுக்கு அங்க அங்க ஷோல சொன்னதே தான் சொல்றேன். ரிவ்யூன்னு கேட்டீங்கன்னா ஃபேக்ட 100% சொல்றேன்னு நான் கன்ஃபார்மா சொல்றேன். நான் அதை முகம் பார்த்து யோசிச்செல்லாம் பேசலாம் மாட்டேன். ஏன்னா இந்த சீசன்லயே நான் இப்போ 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 வைல்ட் கார்டு இல்ல அப்படின்னா நாளானிக்கு ரிவ்யூ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவருக்கே மேட்ரு போயிடும் என் ரிவ்யூ எப்படி போகுதுன்னு. அது ரிவ்யூ ஸ்டார்ட் ஆகாத வரைக்கும் கண்டஸ்டன்ட், ரிவ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் கமல் சார் ஷோவை பேசுற ஆள் நான் விஜய் சேதுபதி சார் பேசுறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த நேரத்துல அவருக்கே ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டர் இந்த கேமோட டைமென்ஷன் மாறி போயிட்டு இருக்குன்னு யாராச்சும் சொல்லணும்ல. அது வேற ஒரு ஆங்கிள் இருந்து போகுது. அதையும் சொல்றதுக்கு யாரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு மாதிரி கருத்து சொல்லலாம். அவரும் எல்லா கருத்தையும் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனா இந்த பர்டிகுலர் ஷோல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் தப்பெல்லாம் செய்யல. ஆனா இந்த கேமோடைய இப்போ விஷ்ணு சொன்ன மாதிரி வீக்கெண்டே என்னங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற லெவலுக்கு ஷோ போறது ஷோக்கு நல்லது இல்ல. Yeah, that's definitely சரியா. ஷோ சொல்லுங்க விஷ்ணு. ஷோவே ஆயிடுச்சு தலைவரே. 1 மந்த் அதான் ஆயிடுச்சு. ஒண்ணும் 5 வாரம் 6 வாரம் ஆயிடுச்சு. ஆமா 42 நாள் ஆகி போச்சு. இதை இனிமே அப்படியே பழகிறோம்னு நினைக்கிறேன். இல்ல சுத்தமாவே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல விஷ்ணு. இப்போ நீங்க விஜேஎஸ் ஓட ஆமா. ஹோஸ்டிங் பத்தி நீங்க என்ன கமெண்ட் நானே பண்றீங்க? பார்க்கல. இல்ல வீக்கெண்டே நான் பார்க்கவே இல்ல. எனக்கு பாயிண்ட் எனக்கு ஓகே என்ன ஒரு ஓகே ஒரு அப்படி ஸ்ட்ராங்கான நம்பிக்கைனா ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கைனா விட்டுற மாட்டாங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ஏன்னா இப்போ விஷ்ணு உடைய சீசன் வரைக்கும் ஹோஸ்ட் சைட்லலாம் தள்ளி வச்சிருங்க. அது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் கேம். அதுல நிறைய ஸ்கோப் இருந்தது. எங்களுக்கு ஸ்கோப் நிறைய ரெஸ்ட்ரிக்டட். அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஸ்கோப்புக்குள்ள கேம் ஆடுறது அப்படின்றது ஸ்பெக்டேட்டர்ஸ் பேசுற மாதிரி இல்லை. அந்த ரெஸ்ட்ரிக்டட் கேம் ஆடும் போது தெரியும். அதனால என்ன ஒரு விஷயம்னா இதோடைய ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன், நான் ஒரு ஆள் தான் உள்ள போய் மாத்தணும்னு சொல்ல வரல. அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட இந்த பாயிண்ட்ல ஒருத்தன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா அந்த சுவாரஸ்யத்தை கொண்டு வர்றதுக்காக இவங்க ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது கொண்டு வர ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளே இவங்க சீசன் தான். 50 டேஸ் வரைக்கும் இவங்கதுல இருந்த வின்னர் பெர்ஸ்பெக்டிவே அடுத்த 50 டேஸ்ல மாறலையா? அதனால அந்த ஸ்கோப் இன்னும் கையை விட்டு போகல. ஸ்கோப்பை கொண்டு வர்ற பிரைம் ரெஸ்பான்சிபிளான பர்சன்ஸ் கிட்ட இருந்து அந்த கேம் சேஞ்ச் ஆகணும். ஆனா பட் எங்க இதுல தலைவரே எவ்ரிபடி லைக் எல்லாருமே ஒரு கண்டென்ட், அதாவது பாத்தீங்கன்னா லைக் கண்டென்ட்னு சொல்றதை தாண்டி எங்களுக்கு எப்படி இருந்தா ஒரு காம்படிட்டிவான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஓகேங்களா, நான் அவங்கள கிராக் பண்ணோம், அவங்கள அவங்கள அடிக்கணும்ன்ற ஒரு பேட்டர்ன் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஓகேங்களா, அது ஃப்ரெண்டு, அது பேசுறதா இருக்கட்டும், அவங்க மேனிப்புலேட் பண்றதா இருக்கட்டும், என்ன வேணா ஆடட்டும். ஆனா பட் ஒவ்வொருத்தர்கிட்ட பயங்கரமான ஒவ்வொருத்தரும் எப்படி வெளியில அனுப்ப போறோம், இவனை எப்படி கட்டம் கட்டி அனுப்ப போறோம், இவன் கேம் எப்படி காலி பண்றது, இப்படிதான் இருந்துச்சு ஒவ்வொருத்தருமே. சோ அதுல சில இது நெகட்டிவா போயிடுச்சு. அதுதான் அதோட அவுட்கம் ஆஃப் த ஷோ. அத லைக் அந்த ஷோல சில பேரோட ட்ரீம் நடக்காம போனதுக்கு அது அந்த ஒரு முயற்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா பட் எங்க இதுல பயங்கரமான பிளேயர்ஸ் இருந்தாங்க. எங்க இது ஆடும் போது உங்களுக்கு ஒரு பயங்கர காம்படேட்டிவா ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆஹா, இவங்களை அடிக்கணும்னா, ஏன்னா வீக்கெண்ட்லாம் கலெக்டிவா எல்லா பாயிண்ட்டும் எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்போ விஜய் சேதுபதி சார்ட்ட இங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு எந்த வீக்கெண்டுமே ப்ராப்பரா ஒருத்தனை கரெக்டான ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சதா இதுவே கிடையாது. நான் பார்க்கவே இல்லை. ஆனா எங்க இதுல கரெக்டா எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி கொண்டு லாக் பண்ணிடுவாங்க அந்த நாங்களுமே பாயிண்ட்ஸ் எல்லாம். பேசணும் விஷ்ணு. இங்க எல்லாருமே வந்தவங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, சீசன் 7 வேற மாதிரி irrespective ஆஃப் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எல்லாருமே ரொம்ப தரமான கண்டஸ்டன்ஸ். ஓகே, பட் இதுல கண்டஸ்டன்ஸையே அந்த மாதிரி பிரிச்சு பார்க்க முடியல. யாரா நீ, மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தத்தி அப்படின்ற டாக் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. யாருமே ஒழுங்காவே விளையாடல அப்படின்றதுதான் ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, இப்ப கமலஹாசன் சார் எதுக்கு எல்லாருமே ஒரு குறையா வச்சாங்கன்னா, எந்தெந்த விஷயங்களை அவர் பெருசா கேட்கணுமோ அதை அவர் கேட்கறதே கிடையாதுன்றது ஒரு குறையா இருந்துச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் வீக் விஜேஎஸ் எல்லாருமே வேற லெவல்ல அப்ரிஷியேட் பண்ணோம். வேற லெவல் போட்டு வறுத்தெடுக்கிறாரு, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் போட்டு தாக்குறாருன்னு சொன்னோம். பட் இப்ப அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, ஷோவோட ஸ்டாண்டர்டு, கமல் சாருக்கு இருந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இப்ப இல்லவே இல்ல. இப்ப நேத்து அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கமெண்ட் பண்றாங்க விஜேஎஸ்.
ஆமா, ஆமா. அது ஏங்க இது நெறைய விஷயங்கள் இல்லங்க. ஒரு பேசிக்கா இவங்க என்னன்னா, சாஞ்சனா பார்த்தா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அது பார்த்தீங்களா நீங்க? Yeah, yeah, she's saying that she will get opportunities outside with directors and all those things. அது அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி Yeah. கிடையாது. சண்டே அவன் ரோஸ்ட் யார்ட்ட வாங்குறது? தலைவர்ட்ட வாங்கணும்ல. Okay. அதுக்காக பயப்படுறாங்க. சாஞ்சனா ஏதாவது பேசினா அங்க அடிப்பாங்கன்னு சொல்லி ஆமா, பயம். இப்ப சாச்சனா மேல அதுதான் சாச்சனா பிரச்சனை. மேலயே அவ்ளோ கேஸ் இருக்கு. சான் அது எதையுமே இவரு ஹைலைட் பண்ணியே பேசல. இல்ல எதுவுமே இல்ல. ஏங்க இது ஒரு அப்ரப்ட்டா நான் என்ன கேட்கிறேன், கேர்ல்ஸ் டீமுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி அவ்ளோ மக்கா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்க ஆனந்திக்கு தெரியும். ஷி இஸ் வெரி கிளவர். ஓகேயா? அவங்க வந்து ஒண்ணுமே இல்ல. அந்த பொண்ணு நான் இன்னைக்கு எடுத்து குடுத்தேன். எதுக்கும்மா தனியா ஸ்கோர் பண்றதுக்கு எடுத்து குடுத்தியான்னு கேட்டிருக்கலாம் ஒரு பாயிண்ட். ஆனா அது கேட்கல. ஓகே. அது ஈஸி. ஏன்னா பிகாஸ் எல்லாருமே எடுத்த ஒரு ப்ரொவிஷன அந்த பொண்ணு அவ்வளவு நல்ல எண்ணத்துல பண்ணியிருந்தா என்ன பண்ணிருக்கணும் வந்து இது மாதிரி சொல்லிருக்கணும் எல்லார்கிட்டயும் வந்து இது மாதிரி நான் பாய்ஸ் டீமுக்கு எடுத்து கொடுக்க போறேன் ரைஸ் ஒரு 2 கப்பு கொடுக்கலாம் இது எல்லாத்தையும் கொடுக்கலாம் நீ அங்கேயுமே உனக்கு அப்ளாஸ் கிடைச்சிருக்கும் அதாவது நீ வீக்கெண்ட் அதை பத்தி பேசியிருக்க போறாங்க பேசியிருக்கலாம் ஆனா தனியா ஸ்கோர் பண்றேன்னு நைட்ல போய் எடுத்து போடுறது ஆனா விஷ்ணு நடந்த ஓகேங்களா விஷயம் அதை என்னன்னு பத்தி தெரியுமா இல்லையா? இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல இன்னைக்கு சாச்சனாவ தெரியுது அப்ரிசியேட் பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி. தெரியுமா அது? அதுதான் சொல்ல ஏன்னா பிகாஸ் ஏங்க அவரு அவரு ஃபாதர் டாட்டர் அந்த பாண்டிங்ல அங்க ஓடிட்டு இருக்கு ஷோ அதனால யாருமே டச் பண்ண மாட்டாங்க சாஞ்சனாவை சாஞ்சனா வந்து ஏன்னா பிகாஸ் இங்க அடிச்சா அங்க அங்க சண்டே வீக்கெண்ட் அடி உள்ளுன்னு தெரியும் உங்களுக்கு ஓகே. அதுதான் மேட்டர் அது அது உங்களுக்கு நீங்களே அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஈஸியா நீங்க ஒண்ணு நீங்க சொன்னீங்கல்ல சீசன் 7ல இப்படி இருந்துச்சு அப்படின்னு அந்த ஒரு இது அங்கேயும் இங்கேயும் நீங்க அதை பாக்கலாம்ல யா யா யா. பட் வந்து ஷி இஸ் லிட்டரலி அவ்வளவுதான் அனாயிங் இல்ல simple. ப்ரோ. எந்த ஏங்க அது 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 அதுதாங்க பட் ஆனா அது இங்க கேட்கப்படவில்லை நிறைய விஷயங்கள் கேட்கப்படல அப்புறம் என்ன இல்ல விஷ்ணு 4 விஷயங்கள் இல்ல ம். விஷ்ணு இவங்க ரவி சார் உள்ள போறதா இருந்தா நானே அண்ட் சொல்லுவேன். இப்போ இந்த சொல்லுங்க. விஷால் அண்ட் இந்த மேட்டர் இருக்கு இல்லைங்களா? விஷால் அண்ட் சௌந்தர்யா இஷ்யூ இருக்குல்ல? தெரியும், தெரியும். இப்போ 3 ஸ்லட் ஷேமிங் வீக்ஸ் ஆமா. 3 வீக்ஸா நடந்துட்டு இருக்கு. தலைவரே ஆம். இல்ல, இல்ல. இது நான் ரவி சாருக்கு தான் சொல்ல போறேன். 3 வீக்ஸா போயிட்டு இருக்கு. அவன் 4 இடத்துல சொல்லிட்டான். இப்போ லேட்டஸ்ட்டா வந்து என்னது ராணவ் கிட்டயும் அந்த மேட்டர் அவன் ம், சொல்லியிருக்கான். ம், ரவி சார், நீங்க போனீங்கன்னா நீங்க ஒண்ணே ஒண்ணு ம். பண்ணுங்க. அவன கூப்பிட்டு உட்கார வச்சு, "பா வாங்கப்பா அந்த பெரியவர் இருக்காருல்ல, வீட்டிலேயே பெரியவர் இருக்காரு. அதாவது சாமி, தங்கம், வைரத்து பக்கத்துல தான் அந்த வைரத்த பக்கத்துல உட்கார வச்சுட்டு, தீபக் வாங்க நீங்கலாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. அதாவது அவர்ட்ட இந்த கேள்வி கேளுங்க ம். தலைவரே. அதாவது ரஞ்சித் சார், நீங்க இந்த இந்த பொண்ணுக்கு 29 வயசு ஆகுது. ம். சௌந்தர்யாக்கு. அவங்கள நீங்க கிஸ் பண்ணீங்க. எந்த உரிமையில நீங்க கிஸ் பண்ணீங்கன்னு கேளுங்க. அவரு கேட்ட உடனே அவரு வந்து ஒரு ஒரு கதைய ஒண்ணு விடுவாரு. சாமி, அவன் என் பொண்ணு மாரி சாமி அப்படின்னு ஒண்ணு ம். சொல்லுவாப்படி. ஆ பொண்ணு தானே. பொண்ண வந்து உரிமையில பண்ணி கரெக்ட் தானே. அதே உரிமையில வந்து அந்த பொண்ண பத்தி ஒருத்தன் வந்து இப்படி சொல்றான். ஓகே நீ நீ வந்து உன் பொண்ணா கூட நினைக்க வேணாம். ஓகேயா இந்த வீட்டுக்கு ஒரு சீனியர் பர்சனா அந்த ஒரு கேட்டகரியில இருந்து நீ என்ன பண்ணிக்கணும் "இதோ பாருப்பா இப்படி பேசாத அப்படி அவன் குனிஞ்சு பேசும்போது உனக்கு தப்பா கிப்பா ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஒரு நல்ல உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது விஷ்ணு. ப்ரோ கேக்குதுங்களா? எனக்கு கேக்குது மேபி இல்ல இல்ல அப்படியா? ஓகே. கால் ஏதாவது வந்திருக்கும் ஆக்சுவலா அங்க விஷால் பேசுற அந்த விக்டிமே அந்த சாமி தான். மேபி ஹி காட் காலா? ஆமா ஆமா நீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விக்டிம்லாம் இல்லைங்க. அந்த போட்டோவை கூட நான் எடுத்து போட்டு விட்டுருக்கேன் சரியா. அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் அங்கே ஒண்ணுமே நடக்கல அவங்க சொல்ற மாதிரிலாம். இது நடக்கலதான். அது நமக்கு தெரியுமே. ஒண்ணுமே நடக்கலன்னா நமக்கே நடக்காதத தெரியுமே. பேசும்போது தானே வெளியில இப்படி நம்ம அதான் மக்கள் அதான். கொந்தளிக்கிறாங்க. நடக்கிறத பேசணும்ல. ஆக்சுவலா கண்டிப்பா வந்து உள்ள போற அந்த சீக்வன்ஸ் கண்டிப்பா இருக்கு யார் போறாங்கன்றது செகண்டரி பட் ஆனா உள்ள போறது இருக்கு ஏன்னா அப்படி உள்ள போற இன்னொரு ஒரு பிளேயரால தான் அவங்க நினைக்கிற இன்னொரு சேஞ்ச் அவரை கொண்டு வர முடியும் அது யாரா இருந்தாலும் சரி ராணவா இருந்தாலும் அது ஆக்சுவலா நீங்க ஈவன் சுனிதா போனா கூட சொல்லி விடுங்க சார். விஷால் போய் 2 வைக்க சொல்லுங்க சார். இல்ல ரவி சார் இந்த எக்ஸ்பிரஷனுக்கெல்லாம் ப்ரோமோ போடுறாங்க. ஆனா விஷால் வந்து ஹோஸ்ட் கிட்டயே அவரோட பாடி லாங்குவேஜ் சரியில்லை. அவர் மட்டும் இல்ல, அங்க இருக்க சத்யா, தீபக் எல்லாருமே வந்து அப்படிதான் பேசுறாங்க அவர்கிட்ட. ஆனா அதெல்லாமே அட்ரஸ் பண்ணாம இது இது ஒரு பெரிய விஷயம்னு எடுத்து வச்சு ஏன் பேசுறாங்க? எனக்கு இது யாருக்கு இது மைலேஜ் இல்ல கொடுக்குறாங்க இல்ல என்ன ஆக்சுவலா நேத்து சத்யா பாத்தீங்களா? போன வாரம் உட்கார்ந்து இருந்த ஸ்டைல் வேற. இந்த வாரம் அப்படியே பின்னாடி தலையை சாஞ்சிட்டு கையை தூக்கி அப்படியே ரைட்ல வச்சுக்கிட்டு
காலை ஒரு பக்கம் நீட்டிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த அந்த ஸ்கூல் டாஸ்க்ல எப்படி ஒரு மாதிரி ரவுடிசன் மாதிரி இருந்தானோ அந்த மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க நேத்து. சார் கவனிச்சிங்களா சார் அது? ஆக்சுவலா அவன் அதாவது ஒரு லாஸ்ட் 2-3 வாரமாவே வந்து அவன் அந்த போன வாரம் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கிளிட்டர் ஆயிட்டான். பட் ஆனா 2-3 வாரமாவே வந்து அவன் ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்கா தான் உட்கார்றது பேசுறது. அவனுக்கு எப்பவுமே வந்து என்ன ஒரு ஃபீல் வரலன்னா ஹோஸ்ட் ஃபீலே வரல அவனுக்கு. வந்து சேதனை அப்படின்னு ஏதோ அந்த ஃப்ரெண்ட்லி மோடு ஆக்சசபிலிட்டில இருக்கும். அதனால அவரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் அப்படிதான் இருக்கு அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அவன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கான். ஆனா சார் இப்ப நேத்து ஆனந்தியை பாயிண்ட் அவுட் பண்ணி ஆனந்திக்கு ஜூம் வைங்க, நீங்க என்ன சௌந்தர்யா மாதிரி சாஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து பாயிண்ட் பண்ணி சொல்றாரு. ஆனா வந்து இதே இந்த பாய்ஸும் இப்படிதான் உட்கார்றாங்க, இப்படிதான் பேசுறாங்க. ஆனா அது அவர் ஒரு தடவை கூட கேட்டு நான் பார்க்கவே இல்லையே, அட்ரஸ் கூட பண்ணலையே. இன்னைக்கு இன்னைக்கு கூட பண்றாரா என்னன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு பண்ணல. அது ஏன் கேர்ள்ஸ் நான் மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி சொல்றீங்க? பாய்ஸ்ல அப்படி பேசுறாங்க. போன வாரம் பேசும்போதே அவர் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணல. விஷால் வந்து இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் ஆர்கியூ பண்ணியிருக்காரு அவர்கிட்ட திரும்ப இந்த விஷயத்துக்கு. அதை எடிட்ல கட் பண்ணிட்டாங்க. அப்போ விஷாலுக்கு அவ்வளோ இது எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மைதான் உண்மைதான் கேட்க மாட்டேங்கிறாங்களே. நம்ம தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டோமே, யார்கிட்டக்க ரிஜிடா பேசணுமோ அதை பேசவே மாட்டேங்கிறார். தீபக்கா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், இல்ல இவரா இருக்கட்டும், யார்கிட்ட பேச தேவையில்லையோ அவ்வளோ பெருசா சீரியஸா அட்ரஸ் பண்ண தேவையில்லையோ அதை அவ்வளோ சீரியஸா அட்ரஸ் பண்ணி அதுக்கான மைலேஜும் இல்லாம காலி பண்ணிடுறாரு. இல்ல ரவி சார், நேத்து போன வாரம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாச்சனா வந்து சௌந்தர்யாட்ட வந்து ஒரு சண்டை போட்டது அங்க வந்து அந்த அந்த எபிசோட மறந்துருச்சு எனக்கு அந்த வீக்கெண்ட்ல. சரியா? அப்படி ஒண்ணு நடந்தது கூட ஞாபகம் இல்ல. அப்படி ஒரு யூஸே இல்லாத ஒரு எபிசோட எடுத்து அத வந்து ஒரு பாதி ஷோ, ஒரு சண்டே ஷோல ஒரு பாதி ஷோ வந்து அத வச்சு நடத்துறாரு அப்படின்னா, எனக்கு நிஜமாலே புரியல. அப்படி அந்த இடத்துக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு குடுக்கணும்? அங்க வந்து ஜாக்லினே அந்த அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த ஜாக்லின் அந்த வீடியோல ஜோன்ட் அவுட்டா தான் இருக்காங்க. அவங்க பேசல பாதி அவன் காதுலயே விழுகல. எப்போ உன்ன மாரி தான் இருக்கான்னு சொல்லும்போது அவங்க திரும்பியே பாக்குறாங்க. என்ன சொல்றா இவ அப்படின்ட்டு. அதுவரைக்கும் அவங்க ஏதோ ஒரு ஜோன்ல உட்கார்ந்துருக்காங்க. அங்கேயே சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிய மாட்டேங்குது. நான் ஜோன் அவுட்டா இருக்கேன்டி அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. அந்த ஒரு எபிசோட கொண்டு வந்துட்டு அத பத்தி பேசி, அதுல ஜாக்லின் ஒரு அட்டாக் பண்றது எதுக்கு? சார் அதுலயுமே சாட்சனா தான் சார் திருப்பி திருப்பி ஓகே நான் யோசிக்கிறேன் அது அது திருப்பி திருப்பி அதே விஷயத்த இந்த பொண்ணு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முதவே சொல்லிட்டாங்க அவங்க. அந்த இல்ல அதுல அதான். ஆக்சுவலி சாச்சனா மேலதான் தப்பாவே இருக்கும். ம். அதனாலதான் சௌந்தர்யா கடுப்பாயி உட்கார்ந்துருப்பாங்க. ஓகே. பட் சாச்சனா அதையே வந்து ரைஸ் பண்ணி பேசுவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரசிகன் ம். கேர்ள்ஸ் டீம்ல மினிமல் விஷயம் இருக்கும்ல, ஒண்ணுமே ம். இல்லாத ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுற அப்படி வீக்கெண்ட் ஷோல பசங்க சைடுல பெரிய விஷயத்த மனசுக்குள்ள சாரி கேட்டுக்கோங்க, இப்போ புரியுதா தப்புன்னு புரியுதா அப்படின்னு பேசுறாரு. இவன் விஷ்ணு ஒண்ணு சொன்னான், கவனிச்சிங்களா? ம். விஷ்ணு அவன் சொன்னதுலயே சொல்லியிருப்பான், எங்களுதுல வந்து ஆர்டர் ஆஃப் டேபிள்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கும். அதனால கமல் சார் வந்து அதை எடுத்துட்டு இன்ஃபேக்ட் ஈவன் அது கேரக்டர் அசோசியேட்டடா கூட அது டிவைடா கண்டென்டடா அதை பேசிட்டு அதுக்கப்புறம் ரிக்ரெட்டுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அதை நம்ம இன்னைக்கு பூரா பேசிட்டு இருந்தோம், ரிக்ரெட் ஆகுறதுக்கு. ஆமா. அது அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். அதை தான் சீசன் பண்ணணும். அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஷோ ஹோஸ்டால பண்ண முடியும். ஆக்சுவலா ஷோ ஹோஸ்ட் இந்த மாதிரியான ஷோ ஹோஸ்ட் வந்து கேரக்டர் தான் அசாசினேட் ஆகுதுன்னா, இப்ப நீங்க விஷாலோட கேரக்டர் அசாசினேஷனுக்கு ஒரு ஒரு குறும் செய்தி சொல்ற மாதிரி கமல் சார் ஒரு கதையாவே கூட சொல்லி முடிப்பார். நீங்க பண்றது வந்து நாட்டையும் கெடுக்கும் வீட்டையும் கெடுக்கும் அப்படின்றத சொல்லி முடிக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டென்ட் அவரே அழகா ஆன் ஃப்ளோல பேசி முடிப்பார். அத வேற விஷாலுக்கு எண்டுல கமல் சார் கிட்ட போய் இவ்வளவு கேவலமான ஒரு ஒரு ரிக்ரெட். இப்ப விஷ்ணு கூட அது மாதிரி அடி வாங்கினதுனால தானே அந்த வீக் கண்ணீர் விட்டு அலற லெவலுக்கு போய் அழுது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிருப்பாரு. விஷால் வந்து சார் விஷ்ணு கமல் சார் கிட்டக்க வந்து அந்த வாரத்துல கோத்து விட்டாங்க. அவரோட ரகட் பிஹேவியர்ல ஒரு தடவை ஒன்று நடந்திருக்கும் ஒண்ணு. ஸோ அந்த ரகட் பிஹேவியருக்கு இவ்வளவு டிப்ளமேட்டிக்கா பேசுற கமல் சார் பேசுறதுக்கே அழுதுருப்பார் அவரு. இன்ஃபேக்ட் கமல் சார் வந்து ஸ்ட்ரைட்டா ஆன் டு த ஹெட் பேசவே மாட்டாரு. அதுக்கே விஜய் சேதுபதி சாரோட பிரச்சனை என்னன்னா, அந்த ஆர்டர் ஆஃப் டேபிள்ஸ் ரீச் ஆகுறதுல யாரு டிசைட் பண்றா இத பத்தி மட்டும் பேசினா போதும், இத பேசினா தேவையில்லை, இல்ல இத வெளியில பெருசா பேசினா கூட பரவாயில்ல அவாய்ட் பண்ணிடலான்றது இந்த டிசிஷன் யார் எடுக்கிறாங்கன்றது தான் எனக்கு தெரியல எனக்கு.
அதனால இது கட் ஆகுதா? ஏன் இத வந்து சரி இந்த டெசிஷன் தான் விட்டுருங்க. ஏன் அவர் டீடைலிங் பண்ணி பேச மாட்டேங்கிறாரு? ஏன் வந்து அந்த வே ஆஃப் சார் அத விடுங்க சார். ஆக்சுவலா அந்த ஷோ வந்து ஸ்கூல் டாஸ்க் எவ்ளோ போரிங்கா இருந்தது. யாருக்குமே பார்க்க பிடிக்கல. லைவ்ல வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ஃபேக் கன்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, அத வச்சு ப்ரோமோ ஹைப் பண்ணி இவங்க அந்த ஒரு நாள் ஓட்டுனாங்க. இவ்ளோ மோசமான பண்ண ஷோவ விஜய் சேதுபதி சார் நேத்து ஃபுல்லா ரீகேப்ன்ற பேர்ல சூப்பரா பண்ணீங்க. நல்லா பண்ணீங்க. உங்க லவ் கன்டென்ட் அருமையா இருந்தது. வேற லெவல். சூப்பர். அப்டின்னா நீங்க யார ஏமாத்த ட்ரை பண்றீங்க? ஆடியன்ஸ் எங்களையா? உள்ள நம்மளதான். ஏற்கனவே கேவலமா விளையாண்டுகிட்டு இருக்க கண்டஸ்டன்ட்ட இத விட இன்னும் கேவலமா விளையாடுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படின்றது எனக்கு தெரியணும் சார். அதுல வேற சண்டை. யாரு நல்லா கேவலமா விளையாண்டது, யாரு சூப்பரா கேவலமா விளையாண்டது வேற ஒரு சண்டை. அதுக்கு ஒரு கிளாப்ஸ், இதுல போட்டி பொறாம வேற. யப்பா சாமி! அதுக்கப்புறம் வேற இதுல இருக்கவங்கள நீங்க இதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல் பருவத்துக்கு போக விரும்புறீங்களா? அப்படின்னா அங்க முத்துக்குமார் சொன்ன மாதிரி 20ல இருந்து 50 வரைக்கும் இருக்காங்க. இவங்க ஸ்கூலுக்கு போனா என்ன போகலன்னா என்ன? நிஜமா எனக்கு இதுக்கு ஒரு இல்ல செக்மெண்டா? இல்ல அபி, இதுல இன்னொன்னுமே இருக்குல்ல. என்னன்னா, ஜாக்லின் வந்து திரும்ப திரும்ப நேத்து கூட யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க தட் ஷி இஸ் டாக்கிங் அபௌட் ஹர் ட்ராமா விச் ஹஸ் ஹேப்பன்ட் இன் ஹர் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஜாக்லின் நடந்ததை ஏதோ சொல்லுச்சு. அதுவுமே கேட்கறதுக்கு இதா தான் இருந்துச்சு. அண்ட் சவுண்ட் வந்து அதே விஷயத்த ஆல்ரெடி 2 வாரம் சொன்னாங்கன்றதெல்லாம் தாண்டி, இவங்க 2 பேரும் கிளாப்புக்கு வரதுக்கு காரணம் இதுவா தான் இருக்குமோன்னு சொல்லி, அடுத்து வரவனுங்க எல்லாமே என்னையும் புல்லி பண்ணாங்க சார். வர்ஷினி, ஏம்மா? நான் தனியா பேட் வச்சு நானே விளையாண்டுக்கிட்டேன். ஐயோ! கேட்டா எல்லாரும் என் மேல பொறாமப்படுவாங்க. நான் ரொம்ப டேலண்டட்ன்னு. இந்த பொண்ணுக்கு பேசணும்ன்றது தெரிதா? எப்படி பேசணும்ன்றது தெரிதா? அப்படி இருந்துச்சு. ஏன் சார்? ஆக்சுவலா ம். வர்ஷினி இங்க அந்த இங்க கண்டென்ட் தான் ஒருத்தர் வர்ஷினி. பாப்பாயின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. கிரியேட்டிவ் டீமை கூண்டோட தூக்கிட்டாங்களாம் சார். சொல்லியிருந்தாங்க. நானும் படிச்சிருந்தேன். அப்ப கிரியேட்டிவ் டீம் நாங்களும் சொல்லியிருந்தோமே, கிரியேட்டிவ் டீமை தூக்கி என்ன பிரயோஜனம்? கண்டஸ்டன்ட்ல கேம் ஆடுறாங்க. டீமு கிரியேட்டிவா கொடுத்துக்கிட்டே தானே இருக்கு. ஆக்சுவலா ஒரு விஷயம் வந்து நான் விஷ்ணு இதுல வந்து கம்ப்ளீட்டா டினை பண்ணுவேன். அதாவது எப்படின்னா, சும்மா பேசிட்டே இருக்க அவனுக்கு ஃபோன் வந்துருச்சு ஓடிட்டான். அதாவது போற போக்குல அ அ இந்த 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 ஷோ வந்து போர் அடிக்குது. அதெல்லாம் நான் மாற்று கருத்து இல்ல. எல்லாமே ஓகே. இவங்க ஷோவே 100 நாளுக்கு இருந்த கண்டஸ்டன்ட் 50 நாள்ல இல்லாத 5 பேர் அனுப்பிச்சா, அந்த 50வது கண்டஸ்டன்ட் தான் டைட்டில் வின்னர் ஆனாங்க. சரிங்களா? ஸோ ஷோவுடைய கேம் இன்னும் கைய விட்டு போகல. யாராச்சும் எடுக்கிற முயற்சி கேமை மாத்துச்சுன்னா, இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஓவர் ஒண்ணு மாத்துச்சுன்னா, அந்த பொட்டன்ஷியல் எபிலிட்டி வெளில தெரிய வரும். இன்னொரு விஷயம், அங்க அத்தனை பேருடைய கேமும் சேர்த்து ஒருத்தர் வந்து மேக்ஸிமமா ஒருத்தன் ஷேட் பண்ணி விளையாடுறது இன்னொருத்தவங்களுடைய எபிலிட்டியை வந்து உண்மையிலேயே அது மறைக்குது ஆக்சுவலா. அந்த எபிலிட்டியில இப்ப நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் விஷாலோடைய அந்த பிஹேவியரல் இதெல்லாம் அட்ரஸ் ஹோஸ்டோட இஷ்யூ. பட் கேமுக்கான சுவாரஸ்யம்ன்றது மக்கள் பார்க்குற மிச்சம் 5 நாள். அந்த 5 நாளோடைய கேரி ஃபார்வர்டோடைய விஷயங்கள் அட்ரஸ் அரேஞ்ச் பண்ணி அட்ரஸ் பண்ண வேண்டிய ஹோஸ்டோட இஷ்யூனா, அந்த 5 நாளைக்கு ப்ராப்பரா கிரியேட்டிவா மக்கள் பார்க்கறதுல சுவாரஸ்யத்தோட கொடுக்க வேண்டிய அந்த புரிதல் இல்லாத கண்டஸ்டன்ஸ் தான் இப்போ உள்ள மாட்டிக்கிட்டு அந்த புரிதலை வந்து பெட்டர் அவங்களே தே நீட் டு கம் அவுட் ஆஃப் இட்னு அது தட் நீட்ஸ் டு பி கிராக்டு. அதுதான் ஏன் டெஃபினெட்லி சார். ஆனா நீங்க ஐடியலி. ஒரு ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்கல்ல இப்போ, 50 நாளுக்கு அப்புறமேட்டு வந்து அவங்க சீசன்லயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. 50 நாளுக்கு அப்புறம் டைட்டில் வின்னர் மட்டும் தான் மாறுனாங்களே தவிர, ஃபர்ஸ்ட் 50 நாளைக்கு நமக்கு கன்டென்ட்டுக்கோ, சுவாரஸ்யத்துக்கோ குறைச்சலே இல்லாம இருந்துச்சு போன சீசன். நான் சொல்றது ஒரு கேமுக்கான கேமர் சேஞ்ச் ஆகுறது தான் நான் சொல்றேன். இந்த கேம் நீங்க சொல்றதா கரெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் 50 டேஸ் இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா எதையுமே மாத்த முடியாது. நடந்தது நடந்துருச்சு டிசாஸ்டர். ஆனா அவ்வளவுதான் இந்த சீசன் அவுட்டு காலி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்டில் வி ஹேவ் அ சாய்ஸ் அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்கறது. ஏன்னா ஏன்னா நீங்க இந்த கேம் வந்து நீங்க நம்மெல்லாம் ஒரு ஆங்கிள் இருந்து யோசிக்கிறோம். இதை இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர் ஸ்பான்சர் இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கேம் வந்து டிசாஸ்டர் ஆகணும்ன்றதுக்காக ஒரு ஷோ பண்ண மாட்டாங்களே. நம்ம ஒரு ஆங்கிள் இருந்து யோசிப்போம். இப்ப பிரச்சனை என்ன? இவங்க சார் உங்க வாய்ஸ் கேட்கல. அபி கேக்குதா சார்து? இல்ல கேக்கல. கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அவருக்கு மியூட்ல இதாயிடுச்சு.
இன்னைக்கு வேற என்ன இருக்குது? ரொம்ப இல்ல நேரம் இதே பேச்சு. இப்போ ஒன்னும் ரவி சார் சொன்னதை பார்த்தா ராணுவ டைட்டில் வின் ஆயிடுவான்ற மாதிரி இல்ல. ஐயோ ராணுவுக்கு நடந்தது ரசிகன். ம் அவரு வந்து ஒரு வைப்ரேஷன் மோட்ல ஹலோ இருந்தாப்படி. ஓகே. ம் ரவி சொல்லுங்க சார் சார். சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. உங்களுக்கு சேலரி வாங்குறதுக்கு கொஞ்சம் டேஸ் இருக்காமே, நீங்க இப்படி எல்லா உண்மையை பேசினா சேலரி வருமான்னு கேட்டிருக்காங்க. ரவி ஹலோ. சார் அவர் எதுக்கு கேள்வியில திருப்பி வந்தாலும் திகைச்சு சொல்லிட்டு போயிட்டாரா? போயிட்டார். ஷாக் ஆயிட்டாரு கொஸ்டினை கேட்டோடனே. அச்சச்சோ அதை அப்புறம் மறந்துட்டேன். இன்னொருத்தர் எனக்கு டிஎம் பண்ணிருக்காங்க. ஐ குட் சி கொஞ்ச நேரமா நான் ஸ்பேஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். the question is completely revolving around sound அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஏன்னாங்க விஷ்ணு வந்து சவுண்டோட ஃப்ரெண்டு. அதனால அவர்கிட்ட அதெல்லாம் கேட்கும்பொழுது எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாக்குறீங்க பிரதர் அப்படின்றதுனால கேட்டோம். பட் மத்தபடியுமே கேட்டுமே ஐயா விஜேஎஸ் பத்தி எல்லாம் கேட்டோம். அதையெல்லாம் கேட்காம சவுண்ட பத்தி கேட்ட கேள்வியை மட்டும் ஹைலைட் பண்றீங்க. அவங்களுக்கு அதை ஹைட் அவங்களுக்கு ஆகுறதுனால வந்து கேக்குறாங்க உங்களுக்கு. ஸ்பேஸ அப்சர்வ் பண்ணி பண்றதை தவிர்த்துட்டு ஷோவை அப்சர்வ் பண்ணா நல்லா இருக்கும். கரெக்ட். ரவி சார் வரட்டும். வந்தாருன்னா ஓகே. இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 3:30 மணி வாக்குல இருந்து போட்டு ஒரு 4 மணி நேரம் ஐயா. எவ்வளவு நேரங்கய்யா? 3:30 மணி டு 6:30 மணி 3 மணி நேரமா? 3 மணி நேரம் ஒரு ஒரு 3.25 மணி நேரம் கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம். நான் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் யூ கைஸ் ஹவ் ஆஸ்க்ட் வித் ரவி சார். ம். அதை தாண்டி ஏதேனும் கேள்விகள் இருக்காது. இருந்துச்சுன்னா அப்படி ஏன்டா அங்க இல்லாத ஒண்ணுமே சோலே அவங்க இவ்வளவு நேரம் பண்ணல பேசுறீங்களே. அப்படின்றீங்களா? இருக்கிற சோல என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னு இருக்கு. இல்ல நைட் வந்து 11:15க்கு நான் ஸ்பேஸ் போடுவேன். வந்துருங்க. ரவி சார் வந்துட்டு அப்படி. ஓகே நானும் ஓகே எஸ் as you said திருப்பி நான் 11:15 வரேன். சார் வருவீங்கல்ல? ஏன் சார் நீங்க அந்த வீக்கெண்ட் அட்லீஸ்ட் சார் மத்த நாள் வந்து நைட் எபிசோட்ல வந்து பேச மாட்டேங்கிறீங்க. ஓகே தூங்கணும் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. வீக்கெண்ட்ல வாங்க சார் அட்லீஸ்ட்னும். ஏன்னா அங்கதான் ஒண்ணுமே நடக்கல. நம்மயாவது அப்படி அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றத கொஞ்சம் பேசலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா சரி. பேச ஆக்சுவலா என்னன்னா ம். எனக்கு நான் அந்த ஒரு மைண்ட்ல தான் இருப்பேன். அந்த ஷோ பார்த்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். எங்கேயாவது என்னைய மீறி நான் ஏதாவது பேசிட்டேன்னா என்ன பண்றதுன்னு சைலண்டா போயிரு. அதுவே நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு அது மீறி வேற எதுக்கு பேசணும் இல்ல அப்படின்றது தான். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க சார். அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸ எண்ட் பண்ணிடலாம். என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அபி கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க போட்டிருக்காங்க போல. ம். உங்களுக்கு இன்னும் சேலரி வர்றதுக்கு கொஞ்ச நாள் இருக்கு. நீங்க எல்லா உண்மையும் இங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அத பத்தி உங்களோட கருத்து சார்? அந்த 5 நாள் சம்பளத்தை கூட வச்சுக்கோங்க. அவனுங்களை விளையாட சொல்லுங்க. பரவாயில்ல. அவனுங்க நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ரிவ்யூ பண்ணி கூட பொழைச்சுப்பேன். எனக்கு பிரச்சனை இல்லை. அவனுங்களை தயவு செய்து விளையாட சொல்லுங்க. அண்ட் நீங்க சப்போஸ் இன் கேஸ் வைல்ட் கார்ட்ல கூப்பிடுவாங்க அப்படின்றதுனால தான் இன்னும் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்களா சார்? இல்லன்னா இந்த சீசன் பண்ணவே கூடாது நீங்களே டிசைட் பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் பண்ணா அது தப்பாயிடும். ஆக்சுவலா என்னன்னா நான் விளையாண்ட கேம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நானே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சேன்னா அது இந்த ஷோ டிசாஸ்டர் ஆக்கிடும். அதனால ஓகே. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஈவன் இஃப் இட் இஸ் வைல்ட் கார்டு இஸ் நாட் பீன் கிவன். அதனால சார் நீங்க இத சொன்னதுனால இன்னொன்னும் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன் சார் நானு. ஒருத்தர் போட்டிருக்க அப்படி என்ன போட்டிருக்காருன்னா, ரவி சார் உங்க பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் நீங்க எங்க கிட்ட சொல்றீங்க. இதனால கேம் டிஸ்ட்ராய் ஆகாதா? டிசாஸ்டர் ஆகாதா? அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு சார். கரெக்ட். ஆனா நான் இத வந்து அவனுங்க காதுலயே விழுந்த போய் சொன்னால் நடக்காதுன்றத பார்த்துட்டேன். இதுல இப்ப வந்து எப்படின்னா ஒண்ணு சூசைடு இல்ல மர்டர் இது ரெண்டுத்துல ஒண்ணு நடக்கணும். ஆனா மேட்ரு டெட் பாடி தான். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அங்க. சோ ஹோப்பிங் இப்ப எனக்கு விஷ்ணு பேசுனதுலதான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா ஓகே மத்த பிளேயர்ஸ்க்கான பெர்ஸ்பெக்டிவ் நான் அதை வந்து கம்ப்ளீட்டா ஆக்சுவலா டினை பண்றேன். இவங்க விளையாண்டு வந்துட்டாங்க. தே ஆர் குட் பிளேயர்ஸ் அண்ட் தே ஆர் டிசர்வ்டு என்டர்டைனர்ஸ். அதுலலாம் டவுட் இல்லை. பட் ஜெண்டர் பேஸ்டு கேம் இவங்க ஆடும்போது தான் இவங்க திறமை என்னன்னு தெரியும். நான் அதை வந்து மறுபடியும் ஒரு கண்டஸ்டன்ட்டா அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் கண்டஸ்டன்ட்டா ஒத்துக்க மாட்டேன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஜெண்டர் கேம் விளையாட முடியாது அங்க. நீங்க நீங்க இப்ப விஷ்ணு ஆடினா பாருங்க. ஒரு கேம்ல யாரோ ஒரு பொண்ணை டப்புன்னு போய் கையை பிடிச்சதோ இல்ல இதுவோ இந்த கேம்ல வந்து ஜெண்டர் பேஸ்டு கேம் விளையாடுற அந்த ரஃப்னஸ் டஃப்னஸ் எல்லாம் இவங்க அடிச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா? அது மாதிரிலாம் ஆடினா அங்க இங்க இப்ப இங்க ஏகப்பட்ட டிராமா குயின் இருக்கு. பிரச்சனையே வேற மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. சோ விஷ்ணு சொல்ற மாதிரி அவ்வளவு
எப்படி சொல்றது, வேற வழியே இல்ல. ஒரு விஷயத்த ஒத்துக்கணும், கண்டஸ்டன்ஸ் டம்பா இருக்கிறாங்க அப்படின்றது. மேபி கேம் சுவாரஸ்யம் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கலாம் அப்படின்றது வந்து ஃபேக்ட். ஆனா கேமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி களம் எங்களுக்கு கொடுங்கன்னு ஒண்ணு கண்டஸ்டன்ஸ் கேட்கலையே. நீங்க வேணா நினைக்கலாம் இல்லாட்டி மாத்தி கொடுத்துட்டாலும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட். அதுதான் சார் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த உமன் வர்சஸ் மென் வந்து கான்செப்டே தப்பு. இது வந்து ரொம்ப பழைய கான்செப்ட். அதனால மாட்டிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் தனித்திறமையோ இல்ல ஒரு விதமா ஸ்கோரிங் பண்றதோ கார்னர் பண்றதோ அதெல்லாம் பண்ண முடியாம இருக்கு. மேபி பாப்போம், லெட்ஸ் see. நான் உண்மையிலேயே நிஜமாவே ஜென்யூனா இஃப் வைல்ட் கார்டு ஹேப்பன்ஸ்னா எனக்கு இவ்வளவு சேச்சுரேஷன் அண்ட் வெளியில இருக்கிற பாயிண்ட் தெரிஞ்சு அதை எவ்வளவு பாயிண்ட்டுக்கு திருப்பலாம் அப்படின்றதுதான் பாப்பேன். நான் என்ன சொல்றேன்னா சார், நீங்க வைல்ட் கார்டுல போய் ஒரு நாள் நீங்க இருந்துட்டு வந்தீங்கனாலும் பரவாயில்ல, நாங்களே எல்லாரும் ஸ்பான்சர்ஷிப் பண்றோம். ஆனா எங்க மனசுல இருக்க எல்லா குமுறலும் மட்டும் அந்த 21 பேத்துக்கிட்டே போய் சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா மட்டும் போதும். அதெல்லாம் மனசு தீர சொல்லிட்டு வரான். ஐயோ கேப்பா ரெண்டாவது நாள் என்னடா பண்ணுவ நீ, நாமினேட் என்ன பண்ற பிளடி, நானே சொல்றேன் ஓப்பன் நாமினேஷன்ல இப்பவே என் பேர் எழுதிரு, ஆனா கேம் ஆடுற நீ அப்படின்றத அவங்க என்கிட்ட ஏதாவது டேக கொடுக்குறேன் போய் இப்போ என்னங்க நீங்க எழுதுவீங்க, நீங்களே டிப்ளமேட்டிக்கா தான் எழுதுவீங்க, நான் எழுதுறேன் பாருங்க. இப்ப எனக்கு எதுல இருந்து கொடுக்குறீங்கன்னா அந்த மொட்டை டாஸ்ல இருந்து கொடுங்க, எல்லாத்தையும் எழுதுறேன் பாருங்க. ஃப்ரம் ரவி டு ரஞ்சித் டு தீபக் டு எல்லாமே ஃப்ரம் நான் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி எழுதி அவங்க குடிச்சு கோட்டைசாமியை வேப்பல அடிச்சு எல்லாம் இழுப்பி கேம் ஆட வைக்க. நான் வந்து ஒண்ணு சொன்னேன், மறுபடியும் என்ன ஒரு வாரத்துல கூட அனுப்பிச்சிருங்க, ஆனா நான் போய் பாக்குறேன்டா கேம் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு தான் வருவேன். கோட்டைசாமியை மட்டும் எழுப்பவே முடியாது சார். கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாரு. சொல்லுங்க ப்ரோ. என்ன இப்ப நீங்க நாகப்பிரியா வெளில எடுத்துட்டீங்க, என் தலைவியை வெளில எடுத்துட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்களா நீங்க? இல்ல எனக்கு புரியல ப்ரோ, ரொம்ப கடுப்பா இருக்கிறாங்க ப்ரோ. தலைவன் உங்களை சொன்னேன், உங்களை தூக்கிட்டாங்க. இப்ப கிடைச்ச தலைவி ரியாவை தூக்குறாங்க, ரொம்ப பண்றாங்க ப்ரோ விஜய் டிவி. என்னன்னு கேளுங்க. சரி, அந்த பொண்ணு ஏதாவது கடைசியா ஃபயர் அவுட் வந்துச்சா ஸ்டேஜ்ல? இல்ல அதெல்லாம் கேட்டுக்கல. ஒரே அவங்க அழுதுருக்கிறது நியாயம் இருக்குங்க. நீ எல்லாம் உள்ள இருக்க, நான் வெளில இருக்கேன்னு அவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எனிவேஸ் ப்ரோ, நான் ஜோக் யூ கேன் கேரி ஆன். நான் 3:30 மணில இருந்து இருக்கேன். இல்ல புரியல. நான் வந்து ஏதோ நீங்க இருக்கீங்கன்னு எட்டி பார்க்க வந்தேன். ஐயா பொசுக்கு துப்பாக்கி ஏன் கையில கொடுத்துட்டு போனா கடையே உங்க 3:30 மேலதான் இருக்காங்க. மறுபடியும் அடுத்தது 11:15 தான் முடியல. இப்ப விஷ்ணு கடைசியா கொஞ்ச நேரத்துல வந்தாலும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனா நீங்க உங்களை மாதிரி ரிவ்யூவர்ஸ் நீங்க கொஞ்சம் எடுத்து விஜய் சேதுபதிக்கு சொல்லக்கூடாதா? ஐயா அந்த ரிவ்யூன்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாதீங்க ஐயா, ரொம்ப மனசு புண்ணா போயிருக்கு. நீங்க தயவு செய்து நீங்க கொஞ்சம் விஜய் சேதுபதி சாருக்குலாம் சொல்லுங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் இப்படி போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஏதாவது பண்ண சொல்லி சொல்லுங்க ப்ளீஸ். அந்த விஷாலுக்கு கொஞ்சம் ஒரு குறும்படம் போட்டு காட்ட சொல்லுங்க. இல்ல அவனுக்கு முழு படமும் போட்டு காட்ட சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு நாள் நீ பண்றதா நீயே பாடுறா அப்படின்னு ஒரு நாள் பூரா காமிங்க. அவனே டோர் ஓபன் பண்ண சொல்லுங்க, வெளில நானே வந்துடுறேன். ஒரு சீசன்ல கமல் சார் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, டோரா தரங்கடா, உங்களால இதுக்கு மேல விளையாட முடியல அப்படின்னா வெளியில வந்துருங்க. அந்த மாதிரி ஒரு 10-15 பேரை வெளியில எடுத்து. இந்த சீசன்ல அது நடக்காது, இவங்க எவனும் வரமாட்டானுங்க. எப்பயாச்சும் அந்த டோர் கிட்டக்க இருக்குமா டப்புன்னு திறந்து உள்ள பூச்சி இழுத்துருங்கன்றேன். அது வேணா நடக்கும். இல்ல அவனுக்கு ஒரு மாறுதலுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்களாம் யாரும் வெளில வரல, உங்களுக்கு வேணா நீங்க ஒரு 50 பேர் உள்ள வாங்க, போர் அடிக்குதுன்னு வாங்க. அது வேணா பண்ணுவானுங்க. வந்தா அது சொல்லுவாரு, ஐயோ அதிகமா குக் பண்ணிடாதீங்க, நிறைய சாப்பிடாதீங்க, நமக்கு வீட்டுல வேணும். சார் சுனிதா இன்டர்வியூ இல்லை, ஏன் யாருக்கும் தரவில்லை, அறிவித்து விட்டார்கள். என் தாய் என்னது பிக் பாஸ் சைடு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்றதுல தெளிவா இருக்காங்களாம். அச்சச்சோ, என்ன ஃபுல் ஷோவும் பாத்துட்டாங்க போல. இல்ல ஜோ ப்ரோ, இது ரீஎன்ட்ரி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா அன்னைக்கு இமாத் பேசிட்டு இருந்தா. அப்படி வாய்ப்புகள் இருக்கு சுனிதா இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒன்னும் சொல்றது இல்ல, என்னென்னமோ சொல்றோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை என்கிட்ட கேட்டீங்க பாருங்க. ரவீந்திரன் ஒருத்தர் இருக்காரு, அவரை கேளுங்க.
டாம் ஆனா இது அன்லிமிட்டட் அந்த விஜய் டிவில வர ஷோல சுனிதா இருக்காங்க. பட் இன்டர்வியூ கொடுக்கலையா ப்ரோ? இல்ல அது இன்டர்வியூ யாருக்கும் இல்லை அப்படின்னு அது சொல்லிட்டாங்க. அது வந்து அன்லிமிட்டட் வந்து கொடுத்தாகணும். விஜய் டிவில ஓ அது விஜய் டிவில அது அது கொடுத்தாகணும். கான்ட்ராக்ட். அன்கட் வெர்ஷன் அது அது அவங்க ஆக்சுவலா அந்த மைலேஜ் எடுத்துக்கணும்னு பாக்குறாங்க. அதனால அது கொடுத்தா ஆகணும். ஓகே. சோ நான் வந்து என் தலைவி ரியாவை எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரவீந்திர சார். உங்க தலைவி குட்டி தானே? குட்டி ரவீந்திர சார் தானே? சரி, இந்த சார் வாரம் எல்லாரும் தலைவி யாரு? குட்டி ரவீந்தர் நாங்க என்ன மேட்ரு அது? ரவீந்திர சார் அது சௌந்தர்யா கொடுத்த பேரு ப்ரோ. என் கர்மம். ஆனா உள்ள உள்ள நான் வெளியில வந்து மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கேன். இவனுங்க நான் உள்ள இருந்து செஞ்சதை விட வெளியில போனதுக்கு அப்புறம் செய்யுங்க. இல்ல சரி, சார், உங்களையும் ஒரு வாரத்துல அமிச்சிட்டாங்க. குட்டி ரவின்னு பேர் வச்சதுனால அந்த பொண்ணையும் இப்போ ஒரு வாரத்துல அமிச்சிட்டாங்க. அந்த அவங்க பொண்ணு 2 குட்டி வாரம் வச்ச 2 பொண்ணு வாரம் 2 வாரம் இருந்துட்டு வந்திருக்கு. ரெண்டும் கரெக்ட். சரி ஜோ ப்ரோ, இந்த வாரம் தலைவி தலைவர் யாரு உங்களுக்கு? இறங்கிட்டாரு போல கீழே. மேபி கால் கூட வந்திருக்கலாம். கேட்டோன்னே கொஞ்சம் தலைவர் ரஞ்சித்னு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் முடிச்சு விடுங்க. ட்வீட் போடுங்க. வாய்ப்பு ஆமா, வாய்ப்பு முடிச்சு இல்லையே. விடுங்க. ஏன் எப்படி ரவி சார் ரஞ்சித்துக்கு ஓட்டு விழுது? இதை விளையாடணும்ல. எனக்கு என்னமோ ரஞ்சித் வந்து ஃபேமிலி வீக் ஃப்ரீஸ் வீக்கெண்ட் வரைக்கும் வச்சிருப்பாங்கன்னு ஓ நினைக்கிறேன். 100% ரைட்டு. 100%. எப்ப அந்த ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க் முடிஞ்சதோ ஃப்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஐயா, எனக்கு வந்து என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் ஜெஃப்ரி கேமை உடைக்கணும். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நீங்க என்ன, நான் வாங்க நீங்க கத்துனுக்கிறேன், வேலை பார்த்துனுக்கிறேன், எல்லாம் பண்ணுகிறேன். நீங்க என்ன உங்க ஏஜை வச்சுன்னு நீங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் குத்துனுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூக்க உடைக்கணும். அந்த தைரியம் ஜெஃப்ரி இருக்கு. அந்த ஞானோதயம் ஜெஃப்ரிக்கு வரணும். அதை யாராவது கொடுக்கணும். சௌந்தர்யா நேத்து கொடுத்தாங்கல்ல, நல்லா நல்லா உடச்சு விட்டாதான் வரும் உனக்கு பெஸ்ட் பர்ஃபார்ம். இல்லாட்டி அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லாம சொன்னாங்க. ஆனா அது அவனுக்கு எவ்வளவு புரிஞ்சுச்சுன்னு தெரியல. அது நான் இன்னும் பார்க்கல. அந்த கிளிப் ஏதாவது இருந்தா கொஞ்சம் பகிரவும். முந்தா நேத்து ப்ரோ. சரி அனுப்பிச்சு வைக்கிறேன். ஜோ ப்ரோ, ஜோ ப்ரோ சாம் வந்து உங்ககிட்ட கேட்டாரு, இந்த வாரம் வந்து உங்களோட தலைவன் தலைவி யாரு அப்படின்னு கேட்டாப்படி. அது எல்லாமே திங்கட்கிழமை அறிவிக்கப்படும். இல்ல எல்லாருமே தான் வராங்க. 13-14 பேர் நாமினேஷன்ல வராங்க. இதெல்லாம் நம்ம நாமினேஷன் பார்த்துட்டு சொல்றதுக்கு அவசியமே இல்ல. ஒரு 6 பேர் 7 பேர் பண்ணாதான் இன்னும் அந்த இது இருக்கும் நம்மளுக்கு. அந்த வெளியிலுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எல்லாம் இந்த நாமினேஷன்ல இத்தனை பேர் வர்றது வந்து நல்லது. ஏன்னா வீட்டுக்குள்ள அத்தனை பேருக்கும் ஒரு பயம் இருக்கும். அதனால அத்தனை பேர் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இவங்க 5 பேர் 6 பேர் வந்தாங்கன்னா, இல்ல 5-6 பேர் வந்தாங்கன்னா மத்த அத்தனை பேருமே வந்து தனியா விளையாடுவாங்க. இவனுக்கு ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு 2 கொடுத்துருவாங்க. அதுல 2 பேர் தப்பிச்சிருவாங்க. மீதி 4 பேர் வச்சு நாம என்ன பண்றது? ஓகே, எனக்கு என்னமோ அந்த 13 பேரும் வர்றதுனாலதான் டிப்ளமேட்டிக்கா சேஃப்டியம் விளையாடிட்டு மாதிரியே தான் தோணுது. 13-14 பேர் வர்றதுனால நினைக்கிறேன். அப்படி பார்த்தா கூட அந்த ஓப்பன் நாமினேஷன்ல குத்தனவன் மேலேயே தான் குத்திட்டு இருக்காங்க. கரெக்டா பிரிச்சு போடுறதுக்கு கூட இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அது இன்னும் இருக்கு. அண்ட் மண்டே ஸ்வாப் இருக்காம் ப்ரோ. இப்ப இவரு ரவி சார் எல்லாத்துக்கிட்டையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். மண்டே ஸ்வாப் இருந்தா அது எந்த மாதிரி கேமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஜோ? கேர்ள்ஸ் ஈவன் பாய்ஸ் டீம் ஸ்வாப் இருந்தாலும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் வராது என்னை பொறுத்த வரைக்கும். இவங்க எல்லாம் வீட்டுல ஆக்சுவலா செட்டில் ஆயிட்டாங்க. இந்த சும்மா இந்த டாஸ்க் தர்றது இதனால ஆப்போசிட் டீம் இரிட்டேட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை இவங்க தான் கிரியேட் பண்ணிக்கிறாங்க இரிட்டேட் ஆகுற மாதிரி. ஆனா ஆக்சுவலா அது ஆடியன்ஸ் தான் இரிட்டேட் பண்ணதே தவிர உள்ள இருக்கிற யாரையுமே இரிட்டேட் பண்ணல. ஓகே, அவங்களும் சந்தோஷமா அந்த டாஸ்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே. அதாவது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. சரி அட்லீஸ்ட் இந்த டாஸ்கியாவது செய்வோம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு இன்னொன்னு ஒரு டவுட் இருக்கு. இந்த டைரக்ட் நாமினேஷன் இப்ப யாரு இவங்க ராயனும் அன்ஷிதாவும் இப்ப யார் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ரயான் தான் பண்ணுவான். அது ரயான் தானங்க? ரயான் தான். ஆமா சாரி, ரயான் அவர்கள் சாட்சனா அவர்களையும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா மஞ்சரி பக்கம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எனக்கு தோணுது. பார்ப்போம். ஓகே,
அன்ஷிதா இந்த ஆஸ் இல்ல கேளுங்க கேளுங்க ரசிகன் கேளுங்க sir. இதான் அன்ஷிதா யார பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாய்ஸ் இல்ல? அன்ஷிதா வந்து டவுட் தான். ஏன்னா அவங்க சத்யாவை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மேபி. ஓகே. பார்ப்போம். என்னது பண்ணி முடிச்சிருப்பாங்க, ஏன் இன்னும் அப்டேட் வரலன்னு தெரியல. பார்ப்போம். ஐயா ஸ்பாய்லரை விட்டுருங்க ஐயா, சுவாரஸ்யம் ஏற்கனவே ஒன்றும் இல்லை, இதுல ஸ்பாய்லர் வேற ஏற்கனவே வந்தா ஒரு ஆடியோ இல்ல. அட்லீஸ்ட் அந்த ஸ்பாய்லரையாவது நம்ம பண்ணாம இருக்குமே. சரி ஓகே விடுங்க. நேத்து எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ஜோ? நான் 16 நிமிஷத்துல ரிவ்யூ முடிக்கும் போதே உங்களுக்கு தெரியல நேற்று எபிசோட் எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு. இன்னைக்காவது எதிர்பார்க்கறீங்களா? இன்னைக்காவது கேட்பாங்க, நியாயத்தை தட்டி கேட்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இல்ல மொமெண்ட் இன்னைக்கு இருக்குமா? இன்னைக்கு என்னுடைய சேனல்ல ரிவ்யூ 10 நிமிஷத்துல முடிப்பீங்கன்னு எனக்கு இப்ப மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுது. ஆமா, இவங்களுக்கு சாச்சனாக்கா அப்ரிசியேஷன் இருக்கு, பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டதுக்காக. அதான் சாப்பாடு குடுத்துன்றது ஓகே, பட் அந்த 2 ஆளாக்கரிசி 10 பேருக்குன்னு யோசிச்சதுதான் எனக்கு புரியல. எனக்கு அந்த ஹைட்டான புரியல. எல்லாம் ஸ்கோரிங் மொமெண்ட் ப்ரோ. சரி, இதெல்லாம் கண்டுபிடிச்சவரு எதுக்கு சாத்தனா போய் நைட் அங்க போய் உட்கார்ந்தாங்க கண்டுபிடிச்சாங்களா ரூல்ஸை பிரேக் பண்ணி? அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்களே. அதுதான் மத்த யாராவது கேர்ள்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஏறி இருந்திருப்பாங்க, என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க, இது கேர்ள்ஸ் டீம், இது இந்த பக்கம் வராதுன்னு சொல்லி என்னென்ன பேசியிருப்பாங்க. பட் ஒய் தட் அந்த இது இருக்கு சாச்சனாக்கு மட்டும், தோ ஷி இஸ் கிவிங் ஃபுட் அந்த மாதிரி இதா பேசுறாங்க, இல்ல வீக்கெண்ட்ல வந்து பெருசா ரோஸ்ட் வரல அப்படின்ற காரணத்துக்காகவா? எல்லாம் தத்தெடுத்துட்டாங்களா எங்களுடைய தங்கை செல்ல பிள்ளைன்னு? இல்ல எனக்கு அதுதான் புரியல. என்னமோ 10 வயசு குழந்தை வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாரும் பாஸ்தா காட்டுறதா எனக்கு புரியல. அந்த பிள்ளைக்கு 21 வயசு ஆயிடுச்சுப்பா, ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நேத்து பேசிட்டு யாஷிகெல்லாம் பிக் இருந்தாங்க பாஸ்க்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சு 19 வயசு தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, அவங்க எல்லாம் வேற லெவல் பிளேயர் இல்ல. ஜோதிகாக்கும் அதே வயசு தான் நினைக்கிறேன், 18 வயசு. ஆனா இவங்க எல்லாம் இப்ப இந்த சாச்சனாக்கு கொடுக்குற அந்த லிவரேஜ் இருக்கே, ஐயோ. ஏன்னா ஹோஸ்ட் அப்பாவா இருக்கிறாரு, அதனால இருக்கலாம்ல. இல்ல அதை சொல்லிட்டாரு, என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாது, சாருன்னு தான் என்ன கூப்பிடணும்ன்றத செகண்ட் வீக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா அவர் சாருன்னு தான் மெயின்டைன் பண்ணிருப்பான். அப்படியா? அவர் அப்படி சொல்லலையே, உனக்கு எப்ப தோணுதோ அப்பான்னு கூப்பிட்டுக்கோ, எப்ப தோணுதோ சார் கூப்பிட்டுக்கோ இல்ல, அப்படின்னு அவர் அங்க சொல்லிட்டாருமா, பட் Okay. ஆஃப் த ஸ்கிரீன் சொல்லிட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓ ஓகே ஓகே. இந்த சந்தான காமெடி இருக்கு பாத்தீங்களா, அதை அதுதான் இன்ஃபார்ம் ஞாபகத்துக்கு வருது. பண்ணவங்க சுனிதா கிட்ட கவிதை சொல்லாதமான்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இன்னும் 2 வாரம் இருந்திருக்கும். இல்ல கவிதை மட்டும்தான் அந்த பொண்ணு சொல்றதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ என்னவோ. ஓகே. இந்த சந்தான காமெடி இருக்குல்ல, எஸ்ஐ சார் இங்க பாருங்க, பூரா பைத்தியங்களா சுத்திட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் வீடு பெருகு. இல்ல அந்த கவிதையை வச்சு ஆக்சுவலா ஆடியன்ஸ் கழுவி ஊத்துற மாதிரி ஒரு வீடியோ பைட்ஸ் எடுத்து இவங்களுக்கு ஒரு வாரத்துல ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி அதை ஒரு வீடியோவா போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அங்கேயே உள்ளேயே கயிறு எங்கேயாவது 1 முழம் 2 முழம் கிடைக்குதான்னு கேட்டு தொங்கிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ ஆயிருச்சோ, அதனால அதை பண்ண மாட்டாங்க. இல்ல அதனால பிரச்சனை இல்ல. இல்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரோமோ போட்டாங்க பாருங்க, ப்ரோமோ கட் அந்த ஒரு மக்கள் கிட்ட போய் உரையாடுற மாதிரி, அதை தூக்கி திரும்பி போட்டா கூட ஓரளவுக்கு வருமானம்னு தெரியல. இல்ல அதுல இவங்களுக்கு ஏத்த கேள்விகளை தானே கேக்குறாங்க. ஆமா ஆமா. போஸ்ட் இதெல்லாம் கேட்கணும்ட்டு போஸ்டுக்குமே திரும்பி ஞாபகப்படுத்தின மாதிரி ஆயிடும். சரி, இந்த வர்ஷினி அருணுடைய காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. அப்படியே இருந்தா அப்படியே சேர்ந்து அதாவது என்னன்னா ஜோ, ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாங்க ப்ரோ, ஓகேங்களா? அவங்க 2 பேர்த்தோட காதல் இதுக்கு பாடல் விட்டு அப்படியே ட்ரெண்ட் ஆச்சு. நமக்கே அருணை புதுசா பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாரும் அதை ரசிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணாங்க. அர்ச்சனா இந்த பக்கம் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுட்டாங்க. அது வந்து அவங்களுடைய யாரு அவங்க பேர் என்ன, வர்ஷினியோட இது பிஆர் டீம் பண்ற வேலை, இந்த மாதிரிலாம் அன்னெசரியா ட்ரெண்ட் பண்றாங்க, அது வந்து போஸ்ட் பண்றோம்னு போட்டாங்க. இப்ப வர்ஷினி உண்மையாலுமே காதல் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி ஃபயர் ஆயிடுச்சுன்றதை கேட்டதுமே இவங்க நிலைமை எப்படி இருக்குன்றதை யோசிக்கிறது எனக்கு
வீக்கெண்ட்லயே வந்துருச்சு அத சொல்லுங்க. எங்கிட்டோ ஆமா போல அது. அவர்தான் சொல்லிட்டாரு. ஆமாமாமா. அவர்தான் வீக்கெண்ட்ல அவரே சொல்லிட்டாப்படி. சேதுவே இது ஒண்ணும் பொய்யா இருக்க மாட்டு உண்மையா இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி ம். சொல்லிட்டாப்படி. நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும் ஜோ. நீங்க அத எப்படி நினைக்கிறீங்க? இல்ல புரியல. சுத்தி வளர்த்து இப்ப ஏகிட்ட வட்டீங்க. இல்ல நீங்க கேட்டீங்க. நாங்க எங்களோட கருத்துக்களை சொல்லிட்டோம். எங்களுக்கு இப்படிலாம் இருந்து பண்ணாங்க. பட் நீங்க என்ன இல்ல நினைக்கிறீங்க? அவங்க நல்லா கண்டென்ட் இருக்கும். கிரியேட் பண்றாங்களா? நம்மளுக்கு என்ன இல்ல நம்மளுக்கு என்ன இது புதுசா என்ன தர்ஷனுக்கு சரி நடக்கலையா பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். ஓகே. பழகிடுவோம். இல்ல இது இவங்க வர்ஷினிக்கு ஒரு மாதிரி உண்மையாலுமே பண்ற மாதிரி இல்ல. whether she is trying some content over there in terms of this love. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் உண்மையா பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓ எனக்கு தெரிஞ்ச வர்ஷினியை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க லைட்டா ஃபீல் ஆயிட்டாங்க. அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் பர்சனலா எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனா அந்த அவங்களுக்கு டயலாக் எல்லாத்தையும். ஆனா அவங்களுக்கு தான் தெரியுமே வெளியில ஆள் இருக்குன்னு. அப்புறமேட்டு ஏன் அவங்களே அதுதான் சொல்றாங்களே. சொல்றாங்க ஜெஃப்ரி கிட்ட. ம். அதெல்லாம் தெரியும் இருந்தாலும் பண்ணுது தப்பு இல்ல. ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போடும் அப்படின்ட்டாங்களா. சவுண்ட்டே சொன்னாங்க அதுக்கப்புறமும். நீங்க 1 ஹவர்ல வந்து உங்களுக்கு ஜெஃப்ரிட்ட பேச மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் வர ஒரு கன்வர்சேஷன் போச்சு. கிரஷ் ஓகே. எல்லாம் வரலாம் தானே. பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் வரலாம். கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் வரலாம். கிரஷ் இஸ் டிஃபரெண்ட் ஃபீலிங் அப்படின்ட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு நானும். ஏன் எங்க தலைவி தர்ஷா சத்யா மேல வரல? அதானே அதானே அப்ப கல்யாணம் யாரும் ஆயிடுச்சு. பொங்கல? இல்ல அப்பெல்லாம் பொங்காமலாம் இல்ல. நீங்க வேற ஜோ. எல்லாரும் இந்த பக்கம் கழி ஊத்திட்டு இருந்தாங்க பாதி பேரு. சிலர் அதை ஃபன் ஃபேக்டரா எடுத்துட்டாங்க. ஈவன் அவங்க வெளியில இன்டர்வியூலயுமே சொல்லிருக்காங்களே. தர்ஷாவை இவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இதுல வந்து எப்படியாவது நான் லவ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா ஆளு கிடைக்கல. எல்லாருமே என்ன அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பிக் பாஸ் வந்து என்ன மேட்சிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுச்சு. ஆனா இந்த வாட்டி தமிழ் மேட்ரிமோனிய ஸ்பான்சர் எடுக்கும் போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல ஸ்கூல் டாஸ்க்ல 4 லவ் போகும்போதே நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூல்ல அது தவிர்த்து வேற ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. டேய் நிறைய இருக்கியா ஸ்கூல்ல. எனக்கெல்லாம் இந்த லவ்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தை மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனா ஆஃப்டர் ஸ்கூல் டாஸ்க். எனக்கு தயவுசெய்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல் இருந்தா சொல்லுங்கப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய்ஸையும் கேர்ள்ஸையும் ஒண்ணா உட்கார வைக்கிற ஸ்கூல் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப இல்ல ஆவலா இல்ல இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போதே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்னாதான் உட்காருவோம் ரகு. அப்பெல்லாம் இல்லங்க. எங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் மட்டும் தான் கேர்ள்ஸ் பக்கத்துல போய் உட்காரணும். அப்படியா? பனிஷ்மெண்ட்டுக்கு மட்டும் தான் உட்கார வைப்பாங்க. ஏங்க நானும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு தாங்க அதுக்கப்புறம் காலேஜ்லாம் படிச்சேன். காலேஜ்லயுமே பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா தாங்க உட்கார வைப்பாங்க. அதானே. ஓகே. டேய் தம்பிகளா ஐ அம் ஃப்ரம் சத்யபாமா. என் காலேஜ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோங்க. பஸ்லயே நடுவுல கம்பி இருக்கும், ஸ்கிரீன் இருக்கும். கேண்டீன்ல பேசினாலே அடிப்பாங்களாமே. ஸ்கிரீன் இருக்குமா? சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆமா பஸ்ல. ரைட். இப்ப வந்து எல்லாருமே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் மாதிரியே புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. பள்ளி பருவத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் தவறான செயல். என்ன ரகு? தாம் நீங்க வந்து உங்களோட வெளிநாட்டு அனுபவங்களை வந்து பயிரக்கூடாது. வெளிநாட்டுலாம் கிடையாதுங்கய்யா. ஐயா பயிரணும். திருச்செங்கோடுல ஹோலி ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல நான் படிச்சேங்கய்யா. அந்த ஸ்கூல்ல பசங்க பக்கத்துல தாங்க நாங்க மிக்ஸ் பண்ணி தான் உட்கார வச்சாங்கய்யா. நான் ஒரு 8வது 9வது படிக்கிற வரைக்கும். 10வது படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இல்லைங்கய்யா. பக்கத்துல உட்கார வைக்கலன்னு தான் நினைக்கிறேன். அது வரைக்கும் உட்கார வச்சாங்க. 11வது 12வது உட்கார வைக்கல. பட் அது வரைக்கும் உட்கார வச்சாங்கல்ல. எப்படி உட்கார வைக்கல நீங்க சொல்லுவீங்க? அப்ப நீங்க 2K கிட்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் தவறான செயல். 90s கிட். பசங்க கூட உட்கார வந்திருப்போம். பசங்க கூட நாங்க உள்ளுக்குள்ள பேசிட்டு உடனே பனிஷ்மெண்ட் எந்திரி போய் அந்த பொண்ணு பக்கத்துல போய் நீ உட்காரு. இன்னொருத்தவங்க இன்னொரு பொண்ணு பக்கத்துல உட்காரு. இப்ப நீ பேசாம இருப்ப அப்படிம்பாங்க. ஓகே. இப்ப இருக்க பசங்களுக்கு அந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும்? சரி நான் படிச்சப்ப அந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலையே. ஜாக்லினுக்கும் ராயனுக்கும் ஓடும் போலியே. அது எனக்கு என்னமோ அது ஜாக்லினுக்கும் ராயனுக்கும் ஓடுதா? ஐயா சௌந்தர்யாக்கும் ராயனுக்கும் தானங்கய்யா ஓடுது. இல்ல இப்ப அந்த சௌந்தர்யா ராயன் எங்க இருந்தாலும் நடுவுல போய் ஜாக்லின் உட்கார்ந்துருக்கு. அதனால ஜாக்லினுக்கும் முத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. நேத்து 1 ஹவர்லயே போட்டு காட்டுறாங்க. ஓபனா கேக்குறாங்க. ஜாக்லினோட முத்து சின்ன பையங்க. ஏங்க அப்புறம் சௌந்தர்யாவும் ராயனும் கூட என்னங்க 6 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குங்க.